ஒரு சூப்பர் டூப்பர் வீடை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டோட கார்டன் ஏரியா, பார்க்கிங் ஏரியா, எக்ஸ்டீரியர் எல்லாமே பிரம்மாண்டமாக வந்திருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து ஒரு அற்புதமான வீடோட இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் கேஜி ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. அன்னூர் ப்ராப்பர் டவுனுக்குள்ளேயே இருக்குது. சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் 7.25 சென்ட்டில் 3300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு 4 பெட்ரூமோட வந்திருக்கு சேலுக்கு. இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபா வருது. ஸ்லைட்லி வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த அருமையான வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு டீசெண்டான எலிவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. லேசர் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. பர்கோலா டிசைன்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ் ரேலி வந்து போட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. வீட்டோட காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எம்எஸ்ல நல்ல ஹெவியான கேட் போட்டிருக்காங்க. கேட்டோட டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட்டிங் எம்எஸ்ல வந்து போட்டு ரொம்ப சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரானோனையுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கார் 6 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஏன்னா 7.25 சென்ட்டில் 3300 ஸ்கொயர் ஃபீட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறனால போதுமான இடம் வந்து வீட்டை சுற்றியுமே இருக்குது. கார் பார்க்கிங் ஏரியா சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு 17x17 அளவுக்கு வந்து உங்களுக்கு ரூஃப் காங்கிரீட் போட்டு கார் பார்க்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரேம்ப்லேருந்து மேலே ஏறுனதுலேருந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து லே பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்பாட்லைட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடன் ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோஸோட பார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் லே பண்ணி உங்களுக்கு அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் விண்டோ வந்துடுது. அதே மாதிரி கார் பார்க்கிங் வால் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து வந்துடுது. உங்களுக்கு கார் பார்க்கிங்கோடைய ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான உங்களுக்கு ட்ரீ பிளான் பண்ணி பண்ணை கூந்தல் மரம், பூச்செடிகள்லாம் வந்து பக்காவாக வச்சு கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவே ஒரு பிளசண்ட்டாக இருக்குது. இந்த அட்டகாசமான அழகான வீட்டில் இந்த பார்க்கிங் ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் எலிஃபெண்ட் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே வந்து மரங்கள் வச்சுருக்காங்க. நல்ல நிழல் தரக்கூடிய மரங்களாக வச்சுருக்காங்க. நல்லா ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மரங்கள் வச்சுருக்காங்க. அழகழகான பூக்கள் பிடிக்கக்கூடிய செடிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ கார்டன் ஏரியா, பார்க்கிங் ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் ரைட் சைட்லேயும் மட்டும் ஒரு கார்டன் கிடையாது, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கார்டன் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிறங்க. இந்த வீட்டோட பிரம்மாண்டத்தை சொல்கிற மாதிரியே மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட நிலவே வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு வந்து திக்னஸில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்த வீடுகளில் எந்த வீட்டுக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு டோரோடைய ஃப்ரேம் வந்து பிளான் பண்ணினதே இல்லை. 1 அடிக்கு வந்து திக்னஸில் வந்து வீட்டோடைய மெயின் நிலவு பிளான் பண்ணி அதில் 2 பக்கமே வந்து உங்களுக்கு கிளாஸ் வித் ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. வித் எம்எஸ் கிரில்லோட வந்து உங்களுக்கு சேஃப்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் லாக்ஸோட உங்க டீசென்ட்டான கார்விங் டிசைன் கொடுத்து பக்காவான உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கம்ப்ளீட் டோர் ஷட்டரும் சரி டோர் ஃப்ரேம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் கொடுத்து சூப்பராக வந்து என்ட்ரன்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோடைய ஃப்ரண்ட்டே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட் போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போய் இன்டீரியர் ஒர்க்கு, ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம வீட்டோட லிவிங் ரூம்குள்ளே வந்துட்டோம். லிவிங் ரூம் வந்து உள்ளே வந்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16x21 அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூஜா ரூம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துடுது. செப்பரேட் பூஜா ரூமுக்கு வந்து டோர் கொடுத்து தனியாகவே போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு நான்வெஜ் அந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் செப்பரேட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பூஜா ரூமை. ஸோ பூஜா ரூம் செப்பரேட்டாக ஒரு ரூமாகவே தனியாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. லிவிங் ரூமில் பூஜா ரூம் வந்துடுது. அதே மாதிரி லிவிங் ரூமோடைய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பேனலுக்கான அந்த இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குது. ஒரு சென்டரில் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து ஒரு பாக்ஸ் டைப் டெக்ஸ்சர் கொடுத்து அதில் டிசைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த இன்டர்நெட்டு கேபிளோட செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்து கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஆல்பம், ஃப்ளவர் ஸ்பாட் எல்லாம் வைக்கிற மாதிரி சைடில் வந்து கிளாஸ் செல்ஃப் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து இந்த டிவி யூனிட் வந்து லிவிங் ரூமில் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய சீலிங் மேலே பாருங்கள்,
கிட்டத்தட்ட வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஃபால் சீலிங்கில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அங்கங்கே ஸ்பாட்லைட் கொடுத்து உங்களுக்கு பிவிசி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கார்டிஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமில் தேவையான ஏரியாவில் எல்லாமே வந்து பக்காவான ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. வித் ப்ளூடூத் ஃபெசிலிட்டிஸோட ஒரு சென்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபேன் பாயிண்ட், ஏசி பாயிண்ட் எல்லாமே லிவிங் ரூமில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்டோஸ் வந்து வித் கேட்டைன்ஸோட வந்துடுது உங்களுக்கு. ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடுது வித் கேட்டைன்ஸோட வந்துடுது உங்களுக்கு. ஸோ லிவிங் ரூமு பக்காவாக இன்டீரியரோட ஃபுல் ஃபர்னிஷோட இந்த லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ரூமோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் ஏரியா வந்துடுது. நம்ம இப்போ லிவிங் ரூமை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ கிச்சனை பற்றி பார்த்துக்கலாம் வாங்க. கிச்சனுக்கு வந்து நல்லா கம்பல்சரி வுட் டோர் போட்டிருக்காங்க, ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்லேருந்து கிச்சனுக்கு என்ட்ரர் ஏரியாவில் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து வால் பேனலிங் பண்ணியிருக்கு. அந்த என்ட்ரன்ஸை உங்களுக்கு எங்கேயுமே கையெல்லாம் பட்டால் அழுக்காகாது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 11x11 கிச்சன் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கு, டேபிள் டாப் எல்லாம் பக்காவாக கிரானைட் போட்டிருக்கு. கீழே வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் எல்லாமே வந்து பக்காவாக கவரேஜ் பண்ணி உங்களுக்கு நல்லா மல்டி லெவலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வந்து கிச்சன் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சிம்னி வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சிம்னியோட வந்துடுது. ஸோ வீட்டில் வந்து எல்லாமே இருக்குது. லைட் ஃபிட்டிங், ஃபேனு, சிம்னி, எவ்ரிதிங், இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே மேட் டைல்ஸ் போட்டிருக்காங்க கிச்சனுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது கிச்சன். அடுத்தது வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பெட்ரூமை பார்த்துக்கலாம் வாங்க. பெட்ரூமுடைய டோர் எப்படி கிச்சனுடைய டோரோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கிரே கலர் டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுடைய மேலே அலமாரி, அதாவது பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு மேலே வந்து நல்லா வந்து நீங்கள் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு மேலே வந்து அட்டாளி மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது பாத்ரூமுடைய சீலிங் வந்து இறக்கி போட்டு கட்டியிருக்கு. அதே மாதிரி 2 விண்டோஸ் வந்து உங்களுக்கு நல்ல வென்டிலேஷனோட வந்து பக்காவாக கொடுத்துருக்கு. லைட் பாயிண்ட்டு, சுவிட்சஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெவியான ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியலில் வந்து போட்டிருக்கு. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து லக்ஸரி ஹவுசஸ், அதாவது சுவிட்சஸ், லைட்டு, ஃபேன் பாயிண்ட்டு எதுவுமே வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த ஸ்மால் பெட்ரூம் உடைய இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10x10 வந்துருது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமுடைய அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x4 வந்துருது. பக்காவான டைல் லைன்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டில். அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, லிவிங் பார்த்தாச்சு. இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ், டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் எல்லாமே வந்து ஹெவியான ஆப்ரிக்கன் வுட்டில் வந்து கொடுத்துருக்கு. டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. டோர் நல்லா ட்ரெண்டியான டிசைனில் போட்டிருக்கு. நல்லா 16x10 கீழே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பாயிண்ட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு விண்டோஸில் வந்து உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து வெளியே அவுட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி கூட உட்காந்துக்கலாம் நீங்கள். கார்ட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வார்ட்ரோப் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்கு. ஸோ மல்டி ஸ்டோரேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி வார்ட்ரோப் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டடி டேபிள் ஆர் கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரு மாஸ்டர் பெட்ரூம் உடைய அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் சூப்பராக இருக்க போது. அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பெரிய பாத்ரூம்ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் மாதிரியே 10x10 உங்களுக்கு பாத் டப்போட வந்து இந்த அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஹேண்ட் வாஷ் ஏரியா, நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்த் வாஷ் செட்டு எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. லைட்டிங் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கு. பாத்ரூம் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க, பிவிசி மெட்டீரியலில். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மேலே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறது தெளிவாக பார்க்கலாம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SS304 கிரேடில் உங்களுக்கு கம்ப்ளீட் லெக் எல்லாம் ரொம்ப ஒரு ட்ரெண்டியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து உங்களுக்கு டபுள் நோசிங் அடித்து லே பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி உள்ள மேலே போகிற போது வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டனில் வந்து இன்டீரியர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஆல்பம் ஃப்ளவர் ஸ்பாட்டெல்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணி கோல்டன் கலரில் ஃப்ளவர்லாம் போட்டு ரொம்ப ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் போகிற ஏரியாவில் அந்த ரூஃப் வரைக்குமே வந்து இந்த டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. கீழே எல்லாமே சைடில் எல்லாமே ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்கு. கீழே ஸ்டெப்போட என்ட்ரன்ஸில் கொடுக்குற மாதிரியே ஒரு இன்டீரியர்ஸ் ஆப்ஷன் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதில் லைட் ஃபைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே 16க்கு 7 லாபி ஏரியா வந்துடுது. லாபி ஏரியா எல்லாமே கம்ப்ளீட் சேஃப்டிக்காக ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்து போட்டிருக்கு. லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெப் ஏரியாலேருந்து கீழே வரைக்கும் தெரியுற மாதிரி லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாபி ஏரியாவில் இருக்கோம். மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பெட்ரூம் கட்டுறவங்களுக்கு. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தோடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10/11 ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்குது. ஸ்மால் பெட்ரூமை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, பால்கனி மாதிரி. அது கம்ப்ளீட் எல்லாம் ரூஃப் கவர் ஆயிடுது. எம்எஸ் கிரில் வித் ஸ்லைடிங் டைப் யூபிவிசி விண்டோ போட்டிருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வெளியே எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்மால் பெட்ரூம் ஒட்டியே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டிங் ஏரியா கொடுத்து அதுக்கு விண்டோஸ் எம்எஸ் கிரில் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டிலே, அதையும் பார்த்துக்கலாம். இந்த ஸ்மால் பெட்ரூமில் விண்டோஸ் எல்லாமே ப்ராப்பராக போட்டிருக்காங்க. செல்ஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பெயிண்டிங் எல்லாமே 2 கோட் பட்டி, 1 கோட் ப்ரைமர், 2 கோட் எமர்சன் கொடுத்து அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே லெக்ரண்ட் பிராண்டட் சுவிட்சஸ் வந்து போட்டிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தோடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் பார்த்தோம். லெஃப்ட் சைடில் வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் இப்போ தெளிவாக பார்த்துறோம். மாஸ்டர் பெட்ரூமுடைய டோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு வுட்டில் போட்டிருக்காங்க. வித் ஆன்டிக் லாக்கோட போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது டிசைனு, டோரோட டிசைன். ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 16க்கு 10 நீட்டாக வந்து வந்துடுது. அதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்துடுது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்திருக்கு. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 10x5 சைஸில் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாஷ் ஏரியா ஒட்டியே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. கம்ப்ளீட் எல்லாமே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல் லே பண்ணியிருக்காங்க. யூபிவிசி மெட்டீரியலில் டோர் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த வாட்டர்லாம் வந்து பெட்ரூம்குள்ளே வராத மாதிரி கிரானைட்ஸ் உங்களுக்கு வந்து போட்டு லே பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் 2 விண்டோஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் எம்எஸ் கிரில்லோட ஸ்லைடிங் டைப் விண்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபேன் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கு. பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இந்த வீட்டோட இன்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடத்துல ஒயிட் வந்து பேஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. டைல்ஸ் வந்து அது கான்ட்ராஸ்டான கலரில் எல்லா ரூமுக்குமே வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பால்கனி வந்துடுது. அந்த சைடு ஒரு பால்கனி வந்துடுது, இந்த பக்கம் ஒரு பால்கனி வந்துடுது. 2 பால்கனி வந்துடுது. பால்கனியிலேருந்து நீங்கள் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கிச்சன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அந்த கிச்சனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூம் 2க்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பார்ட் டைப் வால் பேனலிங் பண்ணியிருக்காங்க. வால் வந்து அழுக்காகாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 16க்கு 21 சைஸில் வந்து இந்த கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு மாடலர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கட்டிங் டேபிள் தனியாக வந்துடுது, வாஷிங் ஏரியா வந்துடுது. உங்களுக்கு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி நல்லா மல்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சிம்மினி வந்துடுது. அதே மாதிரி கிச்சன் ஒட்டியே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யூட்டிலிட்டி தனியாக வந்து இந்த பக்கம் வந்துடுது. ஸோ யூட்டிலிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு, மேலே வந்து லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணியிருக்கு. நீங்கள் யூட்டிலிட்டிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பால்கனி வந்துடுது. பால்கனி ஏரியாவிலேருந்து நீங்கள் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கார்டன் ஏரியாவை நீங்கள் இங்கேருந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த வீடு, அட்டகாசமாக இருக்குது. கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் ஓப்பன் டெரஸ் இருக்குது. வாங்க ஓப்பன் டெரஸ் பார்க்கலாம். கிச்சன்லேருந்து ஓப்பன் டெரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் ஒரு காமன் டாய்லெட் வந்துடுது. இந்தியன் டாய்லெட் போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது உங்களுக்கு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் ஏரியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த டெரஸ் ஏரியாலேருந்து மேலே சின்டெக்ஸ் டேங்க்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்ல வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்டீல் லேடர் வந்து போட்டிருக்காங்க. பேராபெட்வால் கட்டி அதில் கம்ப்ளீட் எல்லாமே லேசர் கட்டிங்கில் வந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீட்டோடைய கார்டன் ஏரியா, வீட்டோட எக்ஸ்டீரியர், வீட்டோட இன்டீரியர், விண்டோஸு, டைல் லேயிங்ஸு, இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. வீட்டோடைய இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 2 கோடி ரூபாய்க்கு பக்கமாக வருது. 1.95 என்னவோ வருது. ஆனால் இப்போ ஆஃபர் பண்ணக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கோடி தான். இந்த வீடு வந்து நல்லா ப்ரைம் ஏரியாவில் இருக்குது. அன்னூரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ், கேப் ஃபெசிலிட்டிஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, பெட்ரோல் பங்க், எவ்ரிதிங் அன்னூரில் இருக்குது. உங்களுக்கு அன்னூர் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் கோயம்புத்தூரில். இங்கேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கோத்தகிரி, ஊட்டி, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு, திருப்பூர், அவினாசி எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ப்ரைம் ஏரியாவில் கேஜி ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. லொக்கேஷன் அமைஞ்சால் வீடு அமையறதில்லை, வீடு அமைஞ்சால் லொக்கேஷன் அமையறதில்லை, எல்லாம் அமைஞ்சால் பட்ஜெட் அமையறதில்லை. ஸோ ஓரளவுக்கு பட்ஜெட்டும் ரீசனபிளாக இருக்குது. வீடும் வந்து வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் இருக்குது. 7.25 சென்ட்டில் நல்லா நீட்டாக இருக்குது. உடனடியாக பால் காய்ச்சி குடி வர அளவுக்கு வீடு ரெடியாக இருக்குது. ரேட்டும் நல்லா வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் இருக்குது. நல்லா 7.25 சென்ட்டில் சுற்றி வர இடம் விட்டு கார்டன் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்கி போடுங்க. வாழ்க வளமுடன், வளர்க நிம்மதியுடன். நன்றி.